ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜெய ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் அல்வாவை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு பாதாம் பருப்பு, பால், நெய், ஜீனி 4 பொருளை வச்சு ஈஸியாக பண்ணலாம். பட் டேஸ்ட் அருமையாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஈஸியான பாதாம் அல்வாவை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பாதாம் பருப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி நல்லா சூடுபடுத்திட்டு அந்த சூடான தண்ணியை பாதாம் பருப்பில் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா பாதாம் பருப்பு சீக்கிரம் ஊறிடும். அதே சமயத்தில் தோல் உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும். இப்போ தோலை இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சுக்கோங்க. உரித்த பாதாம் பருப்பை ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட 1/4 கப் மட்டும் பால் ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். 1/4 கப் பால் ஊற்றினாலே போதும். நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. என்ன நைஸாக அரைச்சாலுமே பாதாம் பருப்பு கொஞ்சம் இந்த மாதிரி திரளாக இருக்கும். இப்படி அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். அல்வாவுக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட்டோட மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி அதில் ஒரு 10லேருந்து 12 குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஒரு 10 நிமிடத்துலேயே ஊறிடும். குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி கலர், எல்லோ கலரை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் ஜீனி போட்டு அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு ஃப்ரைங் பேனில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஜீனி கரைஞ்சா போதும். கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜீனி நல்லா கரைஞ்சிடணும். ஜீனி நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி பாகம் ரொம்ப ஹீட்டாலாம் இருக்கக்கூடாது. சேர்த்த பிறகு இப்போ ஜீனி பாகு, பாதாம் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாதாம் பேஸ்ட்டை ஒரு 5 நிமிஷம் கிளறினதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கிண்டி விடாமல் இருந்தோம்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதேமாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை ஊற்றினீங்கன்னா பாதாம் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்டிலையுமே பாதாம் அல்வா ஒட்டாமல் வரும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூ பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குங்குமப்பூ பால் ஆட் பண்ணதும் பாதாம் அல்வா எல்லோ கலரில் வந்துடும். பார்க்கவே அழகாக இருக்கும். அதை இனிப்புனால பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாதாம் அல்வா சீக்கிரம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால ஸ்டவ்வையுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்பப்போ ஊற்றணும். இந்த பாதாம் அல்வாவுக்கு மொத்தம் 1/2 கப் நெய் தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த மாதிரி ஊற்றி விடணும். கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்ததும் சட்டி பாத்திரத்தில் ஒட்டாமல் தனியாக அல்வா திரண்டு வரும். நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றும்போது பாதாம் பேஸ்ட்டில் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பாதாம் அல்வா பதத்துக்கு வந்ததும் நெய் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் பாதாம் பேஸ்ட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக வரும். அந்த சமயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் போட்டதும் கரையக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும். இது ஃபங்க்ஷனுக்குன்னு இல்லை, சாதாரணமான நாட்கள்லையுமே செய்யலாம். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாதாம் அல்வாவை நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். டேஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ. 1, 2, 3, 4